கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா மக்களுடைய பார்வையும் இஸ்ரேல் காசா பிரச்சனையின் மேலே தான் இருக்குது. Dramatic scenes unfolded live on TV last night. Donald Trump was watching from Trump Tower and called in to Sean Hannity. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையினால உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடக்குது. ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா எல்லா இடங்கள்லையும் இதற்காக போராட்டங்கள் நடக்குது. பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு மிக அதிகமாக பரவுது. கல்லூரிகளுக்கும் இது போயிடுச்சு. பல அமைப்புகள் கல்லூரி மாணவர்களை தோண்டி இன்றைக்கு யூத மாணவர்கள் அந்த கல்லூரிகளுக்குள்ளே போக முடியாத அளவு அந்தளவு யூத வெறுப்பு, அவர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிக்குது. And Mayor Eric Adams blamed outside activists for escalating the protests. Outside agitators were on their grounds training and really co-opting this movement. Police say this woman, Nali Al-Arian, whose husband was deported in 2015 for terrorist-related activities, and Lisa Fithian, known as Professor Occupy, are among the outside agitators. Two students... லண்டன், ஜெர்மன், பாரிஸ் இங்கெல்லாம் ப்ரோ பாலஸ்டைன் போராட்டக்காரர்கள் போலீஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த போராட்டங்களில் யூத இனவெறுப்பு அதிகமாக வெளிப்படுது. ஃப்ரம் த ரிவர் டு த சி, பாலஸ்தீன தேசத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல்னு ஒரு தேசமே கிடையாது, அழித்து விடுவோங்கிற கோஷம் தான் அதிகமாக இருக்குது. We are all Hamas அப்படின்னு கோஷமிட்டுறாங்க. அப்படின்னா இவர்கள் அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதல், படுகொலைகள், பாலியல் வன்கொடுமை, கடத்தல் இவைகளையெல்லாம் நேரடியாகவே ஆதரிக்கிறார்கள். அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக எத்தனை எதிரிகள், எவ்வளவு தாக்குதல்கள், எந்த ஒரு தேசத்துக்கு எதிராகவும் இவ்வளவு தாக்குதல்கள், இவ்வளவு வெறுப்பு காட்டப்பட்டிருக்காது. இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து 17,500 ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மேலே ஏவப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு தேசத்துக்கு மேலும் இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்காது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் எத்தனை முனைகளில் இருந்து நடக்குது பாருங்க. இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸ் தாக்குதல், அதை தொடர்ந்து இப்போ காசா யுத்தம். இன்னொரு பக்கம் வடக்கில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேல் மேலே ராக்கெட் அனுப்பி தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேலுக்குள்ளே வெஸ்ட் பேங்கில் இருந்து பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. வெளியே ஈராக், சிரியா இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், பல அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துது. ஈரானுடைய இன்னொரு ப்ராக்ஸி ஹவுதிகள், இவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேல் கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க. கடைசியாக இப்போது ஈரானை நேரடியாகவும் இஸ்ரேலை தாக்கியிருக்கு. அடுத்ததான் உலகம் முழுவதும் இந்த ஈரான், ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான பல அமைப்புகள் இஸ்ரேல் மக்களுக்கு மேலாக யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இருக்குது. பல்வேறு தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை கொண்டு வர்றாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கை இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கொண்டு வந்து இவங்க இனப்படுகொலை செய்கிறாங்க, அதனால் யுத்தத்தை நிறுத்தணும், இஸ்ரேல் தண்டிக்கப்படணும் அப்படின்னு வழக்கு போடப்பட்டு இஸ்ரேலுக்கு எதிரான தீர்ப்பு வந்திருக்கு. ஐநா சபையில் மற்ற எந்த தேசங்களை விட இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக தான் அதிக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இஸ்ரேலோடு வணிக ரீதியான தொடர்புகளை துண்டிப்பது போன்ற பொருளாதார பிரச்சனைகளும் இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிரான தடைகள், அவங்களுடைய பொருட்களை வாங்க மாட்டோம், விற்க மாட்டோம், இப்படி பல தடைகளை போடுறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 அல்லது 9 முனைகளில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. நியாய உணர்வுள்ளவர்கள் எல்லோருக்குமே இது வேதனையாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் என்கிற தேசம் ஒரு மிகச்சிறிய தேசம், அவர்களுடைய சொந்த மண்ணில் தான் இருக்கிறாங்க. எல்லா தேசத்தை விடவும் இஸ்ரேல்னு ஒரு தேசம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்க எல்லா உரிமைகளும் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கலாம், ஆனால் இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் இருப்பதற்கான உரிமையும் அதற்கான ஆதாரங்களும் இஸ்ரேல் தேசத்துக்கு தான் அதிகமாக இருக்குங்கிறத யாருடைய தேசம் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் என்கிற ஒரு தேசமே அங்கே இருக்கக்கூடாது, இவர்கள் அங்கே பாலஸ்தீனம்னு ஒரு தேசம் இருந்ததாகவும் அதை அழிச்சிட்டு இவங்க வந்திருக்கிறாங்க என்பது போன்ற எந்தவித ஆதாரங்களும், எந்த வரலாற்று ஆதாரங்களும் இல்லாத பொய்யை உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறாங்க. இது சாத்தானுடைய தூண்டுதலால் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால தான் உலகம் முழுவதும் இந்த அளவு இந்த பொய் பரப்பப்பட்டு யூதர்களுக்கு எதிராக இவ்வளவு வன்மம் காட்டப்படுகிறது. ஏனென்றால் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பெரிய பெரிய கல்லூரிகளில் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக புத்திசாலிகள், திறமையானவர்கள் என்றெல்லாம் கருதப்படக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மாணவர்களே எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஹமாஸ் தாங்கிறாங்க. ஹமாஸ் என்ற அமைப்பினர் யாருன்னு தெரியாமல், அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் ப்ரோ பாலஸ்தீன் போராட்டம் நடக்குது. அங்கே போராடுகிற ஒருத்தட்ட பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்கிறீங்களே, அந்த யுத்தத்தையே ஆரம்பித்தது ஹமாஸ் தானே? அவர்கள் மிக கொடூரமான படுகொலைகளை நடத்தினதும் இல்லாமல் 240 இஸ்ரேலியர்களை பிடிச்சிட்டு கொண்டு வந்து இன்றைக்கி காசாக்குள்ளே சிறை வைத்திருக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இப்போது இருண்ட சுரங்கப்பாதைகளில் சிறைப்பட்டு இருக்கிறாங்களே. அப்போ அவர்களை மீட்க தானே இஸ்ரேல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் இந்த பிணை கைதிகளை விடுவித்தா இந்த யுத்தமே நின்று போயிருமே. ஹமாஸ் செய்த படுகொலைகளை நீங்கள் ஏன் கண்டிக்கல? எப்படிலாம் கேட்டால் இது எல்லாமே போய் கட்டுக்கதை, அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஹமாஸ் அக்டோபர் 7 இந்த படுகொலைகளையும் பாலியல் வன்புணர்வுகளையும் அவங்க டைரெக்டாக ஒளிபரப்பே செஞ்சாங்க இல்லையா? பல வீடியோக்கள் எடுத்து அதை நேரடி ஒளிபரப்பு செய்தார்கள். இன்னும் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, பிடிக்கப்பட்டாங்க. அவர்கள் உடலில் இருந்த கேமராக்கள்லையும் பல ஆதாரங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்களே பெருமையாக சொன்னாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் இதை பெருமையாக சொல்லி அதை கொண்டாட வேற செஞ்சாங்க. ஆனால் உலகம் முழுதும் ப்ரோ பாலஸ்டைன் அப்படின்னு பாலஸ்தீனத்துக்காக போராடுறோன்னு சொல்கிறவங்க இதை மறுக்கிறாங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பலருக்கு அது தெரியவே இல்லை, இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியவே இல்லை. இன்னும் வேடிக்கை என்னென்னா, அமெரிக்காவில் இந்த காலேஜில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் யாருக்காக போராடுறீங்க, எதுக்கு போராடுறீங்கன்னு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரில. எதுக்காக அங்கே வந்திருக்கோம், என்ன போராட்டம், எதுவுமே தெரியாமல் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியல, எங்களுக்கு தெரியாது, ஆர்கனைஸ் பண்ணவங்களை கேளுங்க, ஸ்போக்ஸ் பர்சன்ட்டை கேளுங்க, இப்படி சொல்கிறாங்க. Showing our support for Palestine and demanding that NYU stops. I honestly don't know all of what NYU is doing. Is there something that NYU is doing? I really don't know. I'm pretty sure they're... Do you know what NYU is doing? About what? About Israel. Why are we protesting here? Palestine will be free! I wish I was more educated. I'm not either. Oh. I came from Columbia. I was there up at Columbia and we came down. They said NYU students needed our support. So I came down. I heard there's lots of pops. ரிவர் டு த சி பாலஸ்டைன் வில் பி ஃப்ரீன்னு சொல்கிறீங்களே, எந்த ரிவர், எந்த சி? இப்படி கேள்வி கேட்டால் பலருக்கும் தெரியல. எந்த நதி, எந்த கடல், பாலஸ்தீனம், இஸ்ரேல் இதெல்லாம் எங்கே இருக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. Have you guys chanted from the river to the sea? Yes. Okay, which river, which sea? The sea of... So you don't know? No. The answer was the Mediterranean and the Jordan. Okay. What does Antifada revolution mean? I don't know what that means. But you've chanted it? Yeah. It's like a global call to murder Jews. Wow. Wow. Did you know you said that? No. Would you say it again? Probably not. That's not true. Like, Iran doesn't recognize Israel's right to exist. I think Palestinians have a right to return. Do you think Israel has a right to exist? I believe Palestinians have a right to equal rights. I believe Palestinians have a right to return to their homelands. Since 75 years ago, Palestinians have been systematically forced out of their homes. And do you think Israel has a right to exist? I'm so sorry. I have a longer answer to this question. Okay, but it didn't. With respect, yes. It didn't sound like you were answering. I appreciate that you believe that. It's a longer answer because it's a more complicated question. Go on. There's a difference between believing that Jewish individuals should be or have a right to be in Palestine and believing that Israel as a country should be allowed to continue what they're doing. And I believe that the land is Palestine. I believe so that you don't believe that Israel should exist? You don't believe the world's only Jewish country should exist? I want to note that there are Jewish Palestinians. There are Jewish Palestinians, and separatist states usually give other nations an excuse to be biased against Israel, biased against Jewish individuals, because they can say, you have this safe place, we can continue to be biased. And I do not believe that separatist states What's work. A separatist state? So a separatist state would be saying, here's a Jewish country. Right, so the United States is clearly a Christian country, isn't it?
but it is not. For starters, I believe that we should So be. you believe that Christian countries should exist and Muslim countries should exist, but the world's only Jewish country shouldn't exist? No, there is a difference between a country having a predominant population and a country labeling themselves as a Jewish country. And the then United States clearly identifies itself as a Christian country, as does Britain, as do many other countries. Lots of countries clearly identify themselves as Muslim countries. There is one state in the world that identifies itself as Jewish, and you seem to think it shouldn't exist. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கல்லூரி படிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் அப்படி தான். உலகத்தில் என்ன நடக்கு செய்திகள் தெரியலை, உலக வரலாறு தெரியலை, ஆனால் நம்ம நிறைய படிக்கிறோம், நமக்கு நிறைய தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்படிப்பட்டவர்களை மிக எளிதாக பிரெயின் வாஷ் பண்ண முடியுது. மத அடிப்படைவாத தீவிரவாத அமைப்புகள் இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இப்படி அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களெல்லாம் உண்மைன்னு நம்பி அதற்காக இவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் உண்மையின் அடிப்படையிலையும் நியாயத்தின் அடிப்படையிலையும் சில கேள்விகளை அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. இப்படி அறியாமையை பயன்படுத்தி பொய்களை பரப்பி இஸ்ரேலுக்கு எதிரான இத்தனை போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சாத்தான் உருவாக்குகிறான். இஸ்ரேலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் சாத்தான், உலகம், பாவம் இவைகளால் பல்முனை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இஸ்ரேலுடைய இந்த இக்கட்டான கடுமையான சூழலை நம்மால் உணர முடிகிறது. we can empathize with them. இதனால் இஸ்ரேலுக்கு கிடைத்த ஒரே நன்மை என்னென்னா, அவர்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால யுத்தத்தில் வல்லவர்களாக இருக்கிறாங்க. எந்த நாட்டிடம் இல்லாத அளவு மிக நவீன யுத்த தளவாடங்கள் இருக்குது. இந்த நவீன கருவிகளை பயன்படுத்தி அவங்க மிக திறமையாக யுத்தம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யுத்த தளவாடங்கள் எல்லாம் அப்டேட்டடாக இருக்குது, ஒவ்வொன்றும் யுத்தத்தில் பயன்படுத்தி நிரூபிக்கப்பட்டதாக இருக்குது. அதனால தான் பல தேசங்கள் இஸ்ரேல்கிட்ட இருந்த ஆயுதங்களை வாங்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் இஸ்ரேலுடைய நவீன கருவிகளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. அதே போல் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் தொடர்ந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யுத்தத்தில் வல்லவர்களாக இருக்கணும். அதனால் நாம் அறிவிலும் குணாம்சத்திலும் ஒழுங்கிலும் மிக வலிமையானவர்களாக வளர்ச்சியடைந்தவங்களாக இருக்கணும். அதனால் அறியாமை, பொய், குறுக்கு புத்தியுடையவர்கள் எல்லோருமே இஸ்ரேலுக்கு எதிராக எந்த அடிப்படையும் இல்லாமல் வெறுப்பை கக்குகிறார்கள். அதனால் கொஞ்சமாவது நியாய உணர்வுள்ளவர்கள், ஒரு அமைதியான உலகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், உண்மையை விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஒரு நல்ல சமுதாய அமைப்பு இருக்கணும், நீதியும் நியாயமும் இருக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்காக நிற்கணும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கான இப்படிப்பட்ட சூழலை பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் தங்களுடைய சூழலை அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரேலுக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும், இஸ்ரேலின் சமாதானத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்கிற விருப்பம் வரும். இப்படிப்பட்ட இஸ்ரேலின் சூழலில் இஸ்ரேல் தேவனை நோக்கி ஜபிப்பது போல சங்கீதம் 83வது அதிகாரம் இருக்கிறது. தேவனே, மௌனமாயிராதேயும், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீர்வின் கொடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டையில் எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முன்னாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துகிறது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புயலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். ஓ மா யாவே தேவனே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். மா யாஹ்வே என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமியினத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக.
இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று எதிரிகள் இஸ்ரேலை சூழ்ந்து அழிக்க வரும்போது அவர்களது ஆயுத வலிமையெல்லாம் அவர்களை கைவிட்டுவிட்ட இறுதி கட்டத்தில் இஸ்ரேலர்கள் இப்படித்தான் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அப்பொழுது முழு உலகத்துக்கும் சமாதானம் வரும். ஆனால் இப்பொழுது நாம் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அது இஸ்ரேலுக்கு மட்டுமான சமாதானம் அல்ல. தேவன் இஸ்ரேலுக்கு சமாதானத்தை கொடுத்து அவருடைய ஆளுகையை ஆரம்பிக்கும் பொழுது அது முழு உலகத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆக இப்படி இந்த கடுமையான சூழல்கள் நமக்கு வருத்தத்தை தான் உண்டு பண்ணுது அப்படின்னாலும் இதெல்லாம் மிக சீக்கிரமே தேவனுடைய வல்லமையான அரசாங்கம் வரப்போகிறது என்பதையும் காட்டக்கூடியதாக இருக்கிறதுனால நமக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. மகா வல்லமையும் ஞானமும் நீதியும் அன்புமுள்ள தேவனே, சீக்கிரமே உம்முடைய அரசாங்கம் வருவதாக, இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.